வனாந்திரத்திலே வழிகளை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் போராட்டங்கள் பாடுகளை தாண்டி தேவன் அவர்களை நடத்தி வந்த போது இப்படிப்பட்டதான ஒரு பெரிய வனாந்தரத்தின் பாதையிலே அவர்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு அந்த வனாந்தரத்திலே வாய்ப்பில்லாத ஒரு இடத்திலே தேவன் ஆகாரத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் தாகத்தை தீர்க்கிறதை பார்க்கிறோம். சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் அவர் சொன்னார், நான் எந்நேரமும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு நம்மோடு கூட இருப்பாரானால் வனாந்தரம் வழிகளாய் மாறும், குறைவுகள் நிறைவாய் மாறும். தேவையோடு கூட இருக்கிற எந்த சூழலையும் தாண்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மெய்யாகவே அவரே நம்முடைய ஜீவ அப்பமாய் இருக்கிறவர், ஜீவ தண்ணீராய் இருக்கிறவர், உங்கள் வாழ்வின் சகல தேவைகளை பூர்த்தி ஆக்குகிறவர். இன்றைக்கும் அவர் உங்களுக்கு அப்படியே செய்வார். ஆமேன், ஆமேன்.